عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 ஷாபான் மாதம் 11ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி அவர்கள் தொழில் என்பது வணக்கம், அமானிதம், ஒரு பொறுப்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய உள்ளம் சீர் பெறுவதற்கும் உங்களுடைய செயல்பாடுகள் உறுதியாக இருப்பதற்கும் அடியார்கள் பாதுகாப்பு பெறுவதற்கும் தக்வாதான் ஒரு அடிப்படையாக இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, தொழில் என்பது, வேலை என்பது, அது ஒரு அயராத கடின உழைப்பாக இருக்கிறது. மனிதன் வாழ்வின் கணிசமான பகுதியை அந்த தொழிலுக்காக, வேலைக்காக செலவிடுவதை பார்க்கிறோம். காலையிலே ஒவ்வொரு நாளும் புறப்படுகிறான், மாலையிலே வேலை முடிந்து வீட்டுக்கு வருகிறான். இவ்வாறு காலப்போக்கிலே காலையில் போய் மாலையில் வந்து பழகி பழகி ஒரு பழக்கப்பட்ட ஒரு வழக்கமான விடயமாக அந்த தொழில் மாறிவிடுவதை பார்க்கிறோம். சில வேளை சில சலிப்புகளும் சில தளர்வுகளும் ஏற்படுகின்றது. இன்னும் சில வேளைகளிலே அந்த வேலைக்கு போகக்கூடிய விடயத்திலே தாமதங்களும், அதாவது தாமதமாக செல்லக்கூடிய நிலைகளையும் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய அளவுகோலிலே இந்த தொழிலுக்கென, இந்த உத்தியோகத்துக்கென ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் காலையிலே வேலைக்காக புறப்படுகின்ற போது அவனுடைய எண்ணத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வான் என்றால் அந்த வேலை, அந்த தொழில், அந்த உத்தியோகம் ஒரு இபாதத்தாக கருதப்படும். எனவே அவ்வாறு எண்ணத்தை தூய்மைப்படுத்துகின்ற போது அவன் வேலையிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மாலையிலே அவன் மீண்டு வருகின்ற போது என்னென்ன வேலைகளை சாதித்து விட்டு வருகிறானோ அது அவனுக்கு ஒரு சாதனையாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மனிதன் ஒவ்வொரு முயற்சிகள் செய்து அந்த வேலையை செய்கின்ற போது அந்த சிரமத்துக்கு மத்தியிலே நிறைவேற்றுகின்ற அந்த வேலை அவனுக்கு அல்லாஹ்வை நெருக்கக்கூடியதாக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும், அது மாத்திரமல்ல அவன் செலவிடக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் அவனுக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிடுகிறது. எனவே இந்த தொழில் என்பது எண்ணத்தை பொறுத்து அது வணக்கமாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த தொழிலிலே, உத்தியோகத்திலே உறுதியான முறையிலே முறையாக நிறைவேற்றுகின்ற போது அவன் அடிமைத்துவ அந்த தரவரிசையிலே அவன் கருதப்படுகிறான். இந்த தொழில் என்பது என்னை படைத்தவை எனக்கு தந்த உத்தியோகமாக இருக்கிறது, தொழிலாக இருக்கின்றது என்று அவன் எண்ணுகின்ற போது அந்த தொழிலிலே, அந்த உத்தியோகத்திலே, அந்த வேலையிலே திறம்பட நேர்த்தியாக செய்வதற்கு அவன் முயற்சிப்பான். அவ்வாறு நேர்த்தியாக செய்கின்ற போது அவனது இதயம் விரிவடையும், அவனுடைய இலட்சியங்கள் எல்லாம் தூண்டப்படும். இன்னும் முன்னேற வேண்டும், நல்ல முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனை தூண்டிக்கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அவனுடைய முயற்சிகள் எல்லாம் அவனிடத்திலே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மென்மேலும் அதை சிறந்ததாக, சிறப்பாக ஆக்க வேண்டும் என்ற முயற்சியை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்திலே அந்த மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது
அவனிடத்திலே ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அவன் அடைந்து கொள்வான். ஏனென்றால் அவன் மனிதர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது என்பது அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்றான். அந்த எண்ணம் பரிசுத்தமானதாக இருக்கின்ற போது அவனுடைய சிரமம் அவனுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. மனிதர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துக்கு முன்னால் அல்லாஹுக்காக செய்கின்றேன் என்ற அந்த எண்ணத்துடன் தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது அவனுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் அவனுடைய வேலையிலே உத்தியோகத்திலே அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த கண்காணிப்பை வரவழைத்துக் கொள்வான் என்றால் அந்த எண்ணம் அவனுடைய செயல்பாடுகளிலே ஒரு உயர்தரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதோடு மாத்திரமில்லாமல் அவனுடைய எல்லா செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் அது அருள் புரியப்பட்டதாக கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய வேலை அது சிறியதாக இருந்தாலும் மனிதர்களுடைய பார்வையிலே அது பெரியதாக இருந்தாலும் அவன் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் ஒரு உதவியாக, ஒரு அடித்தளமாக, ஒரு கல்லாக இருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடிய மனிதன், அதே போன்று பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசான், மருத்துவமனைகளிலே சேவை செய்யக்கூடிய வைத்தியர்கள், கட்டுமான பணிகளை நெறிப்படுத்தக்கூடிய பொறியியலாளர்கள், பாதுகாப்பு பணியிலே ஈடுபடக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள், நிர்வாகத்துறையிலே அவர்கள் ஈடுபடக்கூடிய நிர்வாகிகள், இவர்கள் அனைவர்களும் இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் ஒரு பெரியதோர் பங்கை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தூதுச்சு, அதாவது ஒரு சுமையை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஆசிரியர், அழைப்பாளர், வைத்தியர், பொறியியலாளர், பாதுகாப்பு அதிகாரி, நிர்வாகிகள் எல்லாம் இவ்வாறான பங்களிப்பு செய்கின்ற போதுதான் அந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது, எழுச்சிகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கட்டமைப்பெல்லாம் வலுவடைகிறது, வாழ்வு என்பது ஸ்திரமாக உறுதியாகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே தொழில் என்பது வெறுமனே ஒரு உடன்படிக்கையை, ஒரு எக்ரிமெண்டை செய்துவிட்டு நாம் உடல் ரீதியாக வேலைக்கு சென்று வேலை, அதாவது குறிப்பிட்ட நேரம் முடிந்ததற்கு பின்னால் திரும்பி வருவது என்ற வெறுமனே ஒரு எக்ரிமெண்டாக, உடன்படிக்கையாக இருக்கக்கூடாது. மாறாக ஒரு நம்பிக்கையை சுமர்ந்த, அமானிதத்தை சுமந்த ஒரு உடன்படிக்கை என்பதையும், இது பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு ஒப்படைக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதையும் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே ஒவ்வொருவரும், அது ஆசிரியராக இருக்கலாம், வைத்தியராக இருக்கலாம், பொறியியலாளராக இருக்கலாம், பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கலாம், நிர்வாகியாக இருக்கலாம், பொறுப்பு சாட்டப்பட்ட ஒவ்வொருவரிடத்திலும் நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படும் என்பதை அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வேலைக்கென கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு அமானிதம், கொடுக்கப்பட்ட அந்த மணித்தியாலங்கள் அமானிதம், வேலை நேரத்திலே மனிதர்களுடன் நாம் தொடர்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த முறைகள் அமானிதம். எனவே அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திலே உள்ள ரகசியங்கள் அமானிதம், மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது அமானிதம். இந்த அமானிதம் என்ற ஒரு எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வோமானால் அவைகளிலே முறையாக நடப்பதற்கு அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே எனக்கு கொடுக்கப்பட்ட தொழில் இது அமானிதம் என்ற ஒன்றை ஒரு மனிதன் உணர்வான் என்றால், எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட இது அமானிதம், நாளையிலே கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டால் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையிலே, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவியிலே எந்த வீணடிப்புகளும் பொடுபோக்குகளும் தரக்குறைவுகளும் ஏற்பட மாட்டாது. மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை தாமதப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய உண்மையான விடயங்களை எல்லாம் வேண்டுமென்றே பிற்படுத்த மாட்டான். மாறாக அவன் உயிரோட்டம் உள்ள மனிதனாக வேலை நேரத்திலே வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு உயிரோட்டம் உள்ள முறையிலே, அழகான முறையிலே, அவசரமான முறையிலே, இலகுவான முறையிலே அவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். அந்த நேரத்திலே நான் செய்யக்கூடிய வேலைகளை, எனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதை உண்மையாக அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டால்
வாடிக்கையாளர்களுக்குரிய சேவைகளை முறையாக அந்த தொழிலாளிகள், அதாவது தொழில் செய்யக்கூடிய உத்தியோகத்தர்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த எண்ணம் ஒரு அடிப்படையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, தொழில் என்பது, உத்தியோகம் என்பது, அதனுடைய யதார்த்தத்தை, உண்மை நிலையை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் அது மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது ஒரு சிறந்த விடயம். இது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்றால் மனிதர்களுக்கு அதிக பயன்பாட்டை கொடுக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறு சேவைகள் செய்கின்ற போது அதற்கான கூலிகளுடைய வெகுமதி மகிமை பெறும். அதனுடைய கனதிகள், அதாவது அந்த அளவுணர்வு என்பது கனதியாக இருக்கும். அதாவது இந்த நேரத்திலே அந்த மனிதன் விரிந்த மனத்துடன் அந்த சேவைகளை செய்வதற்கு, சிரமங்களை எல்லாம் தாண்டி அதனை செய்வதற்கு அவன் முயற்சிக்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு ஆசான், ஒரு ஆசிரியர் இளம் தலைமுறையினரை அவர்களுடைய எதிர்கால திட்டத்துக்காக அவர்களுக்காக கற்றுக் கொடுக்கிறார். பொறியியலாளர் என்பவர் நாட்டின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துகிறார், வாழ்வை இலகுபடுத்தி வைக்கிறார். வைத்தியர் என்பவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார், அவர்களுக்கு எதிர்கால நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார், வேதனைகளையும் நோவுகளையும் எளிமையாக்குகிறார். நிர்வாகி மனிதர்களுடைய கர்மங்களை இலகுபடுத்துகிறார். இவ்வாறாக ஒவ்வொருவரும் சேவை செய்கின்ற போது மனிதர்களுடைய சுமைகளை நீக்குவதாக, உயர்த்துவதாகத்தான் கருதப்படும். பாதுகாப்பு அதிகாரி அவருடைய இடத்திலே இருக்கின்ற போது நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆபத்துக்கள் இருந்து பாதுகாக்குகிறார். இவ்வாறு ஒவ்வொருவரும் சேவை செய்யக்கூடியவர்களாக கருதப்படும். எனவே ஒவ்வொரு நேரத்திலும், எல்லா நொடிப்பொழுதிலும் மனிதனுக்கு உதவியாக இருக்க வேண்டும். மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே நாம் முறையாக நிறைவேற்றுகின்ற போது அது ஒரு மறைமுகமான வணக்கமாக, அல்லாஹ்விடத்திலே நன்மை ஈட்டி தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஒவ்வொரு செயல்களுக்கும், ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய ஏடுகளிலே அது பதியப்படும். நாளைய மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நீதிமன்றத்திலே, அளவுகோலிலே, அந்த மீசானிலே அது உயர்த்தப்படும். எந்த நன்மைகளும் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஒருபோதும் வீணடிக்கப்பட மாட்டாது. இவைகள் மறைமுகமாக செய்த நன்மைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைப்பான். எந்த நன்மைகளும் அங்கே மறக்கடிக்கப்பட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, இது அல்லாஹுடைய நடைமுறையாக, வரைமுறையாக இருக்கிறது. அல்லாஹுடைய வரைமுறையிலே எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. யாரெல்லாம் மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் நல்ல விடயங்கள் நடைபெறும். யார் நல்ல கூலிகளை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல செயல்கள் தான் அவர்களுக்கு அமையும். யார் மனிதர்களுடைய தேவைகளை இலகுபடுத்துகிறார்களோ அல்லாஹ் இலகுபடுத்தக்கூடிய மனிதனுடைய தேவைகளை இலகுபடுத்துகிறான். யார் தேவையுடைய மனிதனுக்கு உதவியாளனாக இருக்கிறானோ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் உதவியாக இருக்கிறான். வலுவிழந்தவர்களுக்கு, வலுவற்றவர்களுடன் யார் இரக்கமாக நடக்கிறார்களோ, அதாவது தேவையுடையவர்களுக்கு யார் உதவியாக இருக்கிறார்களோ அல்லாஹ் இரக்கமாகவும் தேவையை நிறைவேற்றக்கூடியவனாகவும் இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நல்ல செயல்களில் ஈடுபடுகின்ற போது அதற்கான கூலிகள் சில வேளை மறுமையிலே கொடுக்கப்படும் என்ற அளவுக்கு பிற்படுத்தப்படுமாக இருந்தாலும் கூட அந்த மனிதனுக்குரிய நல்ல செய்திகள், சுபசோபன செய்திகள் உலகத்திலே அவசரமாக வழங்கப்படும். அவனுடைய இருதயம் அமைதியாக இருக்கும். குழந்தை ஆரோக்கியத்திலே அபிவிருத்தியை, பரக்கத்தை பெறுவார். அவனுடைய எல்லா விடயங்களிலும் நல்ல விடயங்களை அடைந்து கொள்வான். அவனுடைய முடிவோ அழகானதாக இருக்கும். ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக, அழகான முடிவாக அமையும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நல்ல வேலைகளை செய்யக்கூடிய மனிதர்களுடைய விடயத்திலே வெளிப்படையாக தெரியக்கூடிய பரக்கத்துக்களில் ஒன்றுதான் அவர்கள் மனிதர்களுடைய வாழ்விலே நாளாந்தம் அவர்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய உண்ணக்கூடிய விடயங்கள், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் அவனுக்கு இலகுவானதாக, மகிழ்ச்சியானதாக, அபிவிருத்தியானதாக அமைந்திருப்பதை வெளிரங்கமாக நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளி, உத்தியோகத்தர், அவர் வேலை செய்கின்ற போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஊதியம்
அந்த கூலி, அந்த சம்பளம், அந்த பணத்தின் மூலமாக இஹ்லாஸை அவன் ஏற்படுத்திக் கொள்வானாக இருந்தால், அதனூடாக அந்த இஹ்லாஸ் மன தூய்மை அமைந்து விடும் என்றால், இதனூடாக கொடுக்கப்படக்கூடிய வாழ்வாதாரத்தை தனது குடும்பத்துக்கு கொடுக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸும் ஹலாலான முறையிலே ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தினர்கள் அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த தொழில் என்பது வணக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் என்பது வணக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக அமானிதமாக செய்யக்கூடிய இந்த தொழிலையும் வேலையையும் ஹராம் கலந்து விடுவதிலே, தரக்குறைவு ஏற்படுவதிலே ஒருபோதும் நாம் சொற்பமேனும் கலந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும், அதாவது கரிசனையாக இருக்க வேண்டும். ஹராம் கலந்து விடக்கூடாது, விரும்பத்தகாதவைகள் ஏற்பட்டு விடக்கூடாது, தரக்குறைவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற போதுதான் அது பரிபூர்ண வணக்கமாக நன்மை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற போது அவனுடைய வாழ்வு சந்தோஷமானதாக இருக்கும். அவனுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய அற்பமான விடயமாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், கிடைக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் பக்குவமும் அவனுக்கு ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக மனிதர்களுடைய வேலைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே யார் கடினமாக நடந்து கொள்கிறார்களோ, அல்லது கர்வமாக, அல்லது முகம் சுளிர்த்த முறையிலே நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் அது போன்ற நிலைக்குத்தான் ஆக்குவான். அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலைதான் அவர்களுக்கும் ஏற்படும். இதுதான் அல்லாஹுடைய நடைமுறையாக இருக்கிறது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், யார் எனது உம்மத்துடைய விடயத்திலே பொறுப்பாளியாக இருந்து யார் கடமையாக நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹும் அவர்கள் மீது கடமையாகத்தான் நடந்து கொள்வார். யார் எனது உம்மத்திலே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹும் அவருடைய இரக்கமாக நடந்து கொள்வான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு வேலை செய்யக்கூடிய மனிதன், தொழிலாளி, உத்தியோகத்தர், அவன் வேலை செய்கின்ற போது நான் வணக்கத்திலே ஈடுபடுகிறேன், நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயத்தை ஈடுபடுகிறேன் என்று அவன் எண்ணுவான் என்றால், அந்த வேலை செய்கின்ற போது ஏற்படுகின்ற சுமைகள், சிரமங்கள், ஏச்சி பேச்சுக்கள், இவைகளை அழகான முறையிலே அவன் பொறுத்துக் கொள்வான். அவனுடைய உள்ளத்தை மனிதர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பொறுமையை அவன் வரவழைத்துக் கொள்வான். பொறுமையான முறையிலே, மென்மையாக, அழகான முறையிலே வரக்கூடிய மனிதர்களுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி வைப்பான். முகம் சிரித்த நிலையிலே நல்ல வார்த்தைகளை கூறி அவர்கள் ஏதாவது சொன்னால் அழகான முறையிலே செவிமடித்து அவர்களுடைய கர்மங்களை இலகுவான முறையிலே அவைகளை நிறைவேற்றி வைப்பான். அதே நேரத்திலே பெரியவர்கள், தேவையுடையவர்கள் வருகின்ற போது அவர்களுக்கென விதிவிலக்கான முறையிலே இரக்கமாக, அதிக கவனத்துடன் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக அவன் இருப்பான். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த விடயத்தில் மென்மை என்பது இருக்கிறதோ அது அழகு பெறும். எப்போது மென்மை இழக்கப்படுகிறதோ அது கடினமானதாகத்தான் இருக்கும் என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே தொழிலிலே இருக்கின்ற போது, உத்தியோகத்திலே இருக்கின்ற போதும் அவனுக்கு பணிவு என்பது, தவாது என்பது வரும். அதுதான் உண்மையான உயர்வாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் உள்ளத்தினால் அவன் அதனை உணர்வான், பணிவு என்பதை அவன் அடைந்து கொள்வான். எப்போது ஒரு தொழிலாளி, ஒரு உத்தியோகத்தர் பணிவான முறையிலே நடந்து கொள்கிறானோ, அவனுடைய உத்தியோகம், அவனுடைய தொழில் எத்தனை உயர் பதவிகளாக இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு சேவை செய்வதற்குத்தான் இது என்பதை அவன் உணர வேண்டும். எனவே அவ்வாறு அவன் உணர்வான் என்றால், உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் வாடிக்கையாளர் வருகின்ற போது சிறியவர் பெரியவர் என வேற்றுமை பார்க்க மாட்டான். அங்கே அதாவது பதவிகள் உடையவர் அல்லது பணக்காரர் என்ற வேற்றுமை பார்க்க மாட்டான். என்னை அல்லாஹ் பொறுப்பாளியாக, அமானிதமாக எனக்கு தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய மனிதனாக இருப்பான். இதனைத்தான் அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக காட்டி தந்திருக்கிறார்கள். இவ்வாறு ஈடுபடக்கூடிய மனிதன் தான்
உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய மனிதனாக கருதப்படுகிறான். மென்மை உடையவனாக அவன் தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது விதவைகள், ஏழைகள், மனிதர்களுக்கு தேவையுடையவர்கள், இவ்வாறு அனைத்து விடயங்களிலும் சேவை செய்வதிலே பணிவை வரவழைத்துக் கொண்டு தொடர்ந்து அவன் சேவை செய்யக்கூடிய மனிதனாக இருப்பான். அல் குர்ஆன் கூறுகிறது, வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியிலே அவர்கள் மென்மையாக இலகுவாக நடந்து கொள்வார்கள் என்ற கருத்தை அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே பட்டம் பதவிகள் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். பட்டம் பதவிகளுடைய உயர்வு அல்லது தாழ்வு எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் அனைத்தும் அமானிதம், மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்வான் என்றான். அவரிடத்திலே பணிவும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே கூறிய அந்த விடயங்களை எல்லாம் நாம் மூலாய்வு செய்கின்ற போது ஒவ்வொரு தொழிலாளியும், ஒவ்வொரு உத்தியோகத்தரும், வேலையில் ஈடுபடக்கூடியவர்களும் ஒன்றை அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே இது தொழில் என்று மாத்திரம் வாழ்விலே செய்யக்கூடிய ஒரு தொழில் வேலை என்று இருந்து விடாமல், சில நாட்கள் என்று மறந்து விடாமல், இது எம்மை கடந்து சென்றாலும் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு நிலைமைகளும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமது ஏடுகளே பதியப்பட்டு பாதுகாப்பாக இருக்கும். நாளை மறுமையிலே அந்த ஏட்டை பார்ப்பதற்கு, அந்த ஏட்டை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கட்டாய கடமைப்பாட்டுடன் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ஏடுகளை நமது கையிலே தருகின்ற போது நாம் எதனை செய்தோமோ அதுதான் அங்கே பதியப்பட்டிருக்கும். எனவே எமது செயல்பாடுகள், நடவடிக்கைகள் அனைத்தும் நல்லதாக, மகிழ்ச்சிக்குரியதாக, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும், ஒவ்வொரு தொழிலாளியும், பொறுப்பாளர்களும் பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒரு அணுவளவேனும் நன்மை செய்தாலும் அதனை நாளை மறுமையிலே கண்டுகொள்வான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே நாம் எப்பேற்பட்ட தொழில் இருந்தாலும், எப்பேற்பட்ட தகமையில் இருந்தாலும் அவைகள் அமானிதம் என்பதை உணர்ந்து மனிதர்களுக்கு முறையாக, இரக்கமாக, இலகுவான முறையிலே சேவைகள் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. آمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله